அன்பிற்குரியவர்களே, இந்த நல்ல காலை வேளையிலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகின்றேன். ஆண்டவரின் கிருபையும் ஆண்டவருடைய சமாதானமும் நம்மிலே பெருகுவதாக. கடந்த 3 மாதங்கள் கர்த்தர் நம்மை கிருபையாக பாதுகாத்து வழிநடத்தினார். இந்த 4வது மாதத்திலும் அவருடைய அன்பும் அவருடைய கரமும் நமக்கு துணையாக இருந்து வழிநடத்தும். ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். அன்பே 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 ஆருயிருறவே ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே. ஒரு நாளும் தயை கண்டேனையா, நாள் என்னை வெறுத்தேனையா. ஒரு நாளும் தயை கண்டேனையா, நாள் என்னை வெறுத்தேனையா. தயை பெரிதையா என் மேல், தயை பெரிதையா. தயை பெரிதையா என் மேல், தயை பெரிதையா. சேர்ந்து பாடுவோமா? அன்பே 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 ஆருயிருறவே ஆனந்தமா ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே. அலைந்தேன் பல நாள் உம்மையும் அறியா, மறந்தே திரிந்த துரோகியை. அலைந்தேன் பல நாள் உம்மையும் அறியா, மறந்தே திரிந்த துரோகியை. அனைத்தீர் அன்பாலே என்னையும் அனைத்தீர் அன்பாலே. சேர்ந்து சொல்லுவோம். அனைத்தீர் அன்பாலே என்னையும் அனைத்தீர் அன்பாலே. அன்பே 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 ஆருயிருறவே ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே. இந்த நாளில் திருவசனத்தினுடைய தலைப்பு சிலுவையும் சீடத்துவமும். கிராஸ் அண்ட் டிசேபிள்ஷிப், சிலுவையும் சீசத்துவமும். சீஷன் அப்படிங்கிற வார்த்தை எபிரேய பதத்திலே இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. மதர் டெரேசா என்று சொல்லப்பட்டிருக்கின்றது.
அந்த வார்த்தையினுடைய பொருள் கற்றுக்கொள்பவர்கள். சீஷன் என்பவன் கற்றுக்கொள்பவன். கடவுளின் வழியை, ஆண்டவரின் வழியை கற்றுக்கொண்ட காரியங்களிலே தன்னை ஈடுபடுத்திக் கொள்கின்றவன். நமக்கெல்லாம் குரு இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை நாம் பின்தொடர்ந்து, இயேசு கிறிஸ்துவினுடைய அடிச்சுவடுகளை நாம் பின்தொடர்ந்து அவருடைய பிள்ளைகளாக வாழ்வதற்கு நம்மை அழைத்திருக்கிறார். சீஷத்துவம் என்பது விலை மதிக்க முடியாத ஒன்று. சீஷத்துவம் என்பது அது மிகவும் மிகவும் உன்னதமானது. ஆண்டவர் நம்மை சீஷர்களாகத்தான் அழைத்திருக்கிறார். வேத புத்தகங்களை நாம் படித்து பார்க்கின்ற பொழுது தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. பாருங்கள், மத்தேயு எழுதின நற்செய்தி நூலிலே நீங்கள் 28வது அதிகாரம் கடைசி 2 வசனங்களை பாருங்கள். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள், சீஷராக்கி ஆண்டவருடைய பிள்ளைகளாக அவர்களை வழி நடத்துங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த சீஷன் என்பவன் குருவின் விருப்பத்திற்கு, குருவின் ஆசைக்கு இணங்கி நடப்பவன். சீஷன் குருவின் விருப்பத்தை நிறைவேற்றுபவன். நம்மெல்லாம் கிறிஸ்துவின் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக அழைக்கப்பட்டவர்கள். ஆகவே கிறிஸ்துவின் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கின்ற நாம் அவர் காண்பிக்கின்ற அடிச்சுவடுகளிலே, அவர் நமக்கென்று வைத்திருக்கின்ற அந்த மாதிரிகளிலே நடப்பதற்கு நம்மை அழைக்கின்றார். ஒரு மனிதன் ஒரு தரிசனம் கண்டானாம். அந்த தரிசனத்திலே அவனுக்கு சொல்லப்பட்டதாம், எப்பா நீ சிலுவையை தூக்கிட்டு சீடனாக என்னை பின்தொடர்ந்து வா என்று ஒரு சத்தம் கேட்டதாம். சத்தத்தை கேட்ட அவன் அந்த தரிசனத்திலே பார்த்தான். அங்கே அவன் ஒரு அறைக்குள்ளாக அழைத்து செல்லப்பட்டான். அந்த அறையிலே ஆயிரக்கணக்கான சிலுவைகள் இருக்கிறது, ஆயிரக்கணக்கான சிலுவைகள் இருக்கிறது. அப்பொழுது மீண்டும் ஒரு சத்தம் அவனுக்கு கேட்டதாம், எப்பா உன் சிலுவையை எடுத்துக்கிட்டு நீ நடக்கலாம் என்று சொல்லப்பட்டதாம். இவன் அங்கே இருந்த எல்லா சிலுவையும் பார்த்தான். சிலது பெருசாக இருக்குது, சின்னது சின்னதாக இருக்குது. ஒவ்வொரு சிலுவையும் ஒவ்வொரு அங்கே நிலையில் வைக்கப்பட்டு இருக்கின்றது. சிலது கனமாக இருக்குது, சிலது கனம் அற்றதாக இருக்கிறது. இவன் தன்னுடைய சிலுவையை தேடி கண்டுபிடிச்சு எடுத்துக்கிட்டான். சிலுவையை எடுத்துக்கிட்டு தோள் மேலே வச்சுக்கிட்டு அவன் அங்கே வெளியே வந்தான். இப்பொழுது மீண்டும் அவனுக்கு ஒரு சத்தம் கேட்டது, உன் சிலுவையை எடுத்துக்கிட்டு உனக்கு காண்பிக்கும் வழியில் செல்லு என்று சொல்லப்பட்டது. அவன் தன் பாதையில் நடக்க ஆரம்பித்தான். அந்த சிலுவை அவனுக்கு கடினமாக இருந்தது. அந்த சிலுவை அவனால் தூக்க முடியவில்லை. தூக்க முடியாத அந்த சிலுவையை கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போனான். சற்று நேரத்திலே மீண்டும் அங்கே அவனுக்கு ஒரு சத்தம் தொனித்தது, சோர்ந்து போகாமல் வேகமாக எடுத்து செல், அப்பொழுதுதான் நீ நித்திய ராஜ்யத்தை சுதந்தரித்து கொள்ள முடியும் என்கின்ற ஒரு செய்தியும் சொல்லப்பட்டது. இவனால் தூக்க முடியல. உடனே சொன்னானா, கடவுள்கிட்ட பேசினானா, கடவுளே இந்த சிலுவை ரொம்ப வெயிட்டாக இருக்குது, வெயிட்டான இந்த சிலுவையை என்னால் தூக்க முடியல, அதனால் நான் ஒரு காரியம் செய்கிறேன், எனக்கு நீங்கள் கொஞ்சம் இரக்கம் காட்டணும், நீங்கள் எனக்கு கொஞ்சம் கிருபை காட்டணும். என்ன கிருபை தெரியுமா? நான் இந்த சிலுவையின் ஒரு பகுதியை நான் வெட்டி விடுகிறேன், கொஞ்சம் அந்த வெயிட், அந்த கனம் அங்கே குறைந்து விடும் என்று சொன்னானா.
அவன் சொல்லிவிட்டு அந்த சிலுவையின் அந்த நீளமான அந்த கட்டையில் ஒரு சிறு பகுதியை வெட்டிவிட்டு மீண்டும் தூக்கி சுமக்க ஆரம்பித்தான். மீண்டும் அவன் சுமந்து கொண்டே செல்லும் பொழுது அந்த கனம் அதிகரித்து கொண்டே இருக்கின்றது. மீண்டும் சொன்னான், ஐயா கடவுளே, இன்னும் கொஞ்சம் நான் கட் பண்ணிக்கிடுறேன் அப்படி சொல்லி அந்த நீளமான அந்த கட்டையில் இன்னும் கொஞ்சம் கட் பண்ணிக்கிட்டான். அவன் வேகமாக அதை தூக்கி சுமந்து கொண்டு செல்கிற அந்த வேளையிலே தன் கணத்தை குறைப்பதற்காக அந்த சிலுவையை கட் பண்ணி போய் கொண்டே இருக்கின்றான். போகும் பொழுது அந்த நித்தியத்தின் வழியிலே அந்த பாதையிலே ஒரு பெரிய பள்ளம் வருகிறது, ஒரு பெரிய பள்ளத்தாக்கு வருகிறது. இப்பொழுது ஒரு சத்தம் கேட்டது, இந்த பள்ளத்தாக்கை தாண்டி நீ அந்த பக்கம் போகணும்னா ஒரு காரியம், நீ தூக்கி கொண்டு வந்த சிலுவையை அந்த பள்ளத்தாக்கில் நீ நெடுக்க வை என்று சொல்லப்பட்டது. இவன் தன்னுடைய சிலுவையை இறக்கி வச்சு பார்த்தான், அங்கேயும் போக மாட்டேங்குது, இங்கேயும் நிற்க மாட்டேங்குது. சிலுவை அங்கும் போகவில்லை, இங்கேயும் போகவில்லை. யோசித்தான், இனி நான் எப்படி அந்த கரைக்கு போவது? அன்புக்குரியவர்களே, கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சிலுவையை வைத்திருக்கிறார். அது சுமை அதிகமோ சுமை இலகுவோ சுமை பாரமோ பாரமற்றதோ, ஆனால் ஒவ்வொருவரும் நம்முடைய சிலுவை எடுத்து சுமந்து அந்த நித்தியத்திற்கு கடந்து செல்ல வேண்டும். வேதம் சொல்லுகிறது, லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 9ஆம் அதிகாரம் 23வது வசனம் விவிதமாக சொல்லுகிறது, பின்பு இயேசு எல்லோரையும் நோக்கி ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்து என்னை பின்பற்ற கடவன். ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அழகா சொல்லப்பட்டிருக்குது பார்த்தீங்களா? இயேசு சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் அவர்களுக்குரிய யார் யாருக்குரிய சிலுவை இருக்கிறதோ அந்த சிலுவையை தூக்கி சுமக்கணும், எடுத்து வர வேண்டும். முதலாவது வெறுக்கணும், அடுத்து எடுக்கணும், அதுக்கு பிறகு கிறிஸ்து காட்டுகின்ற வழியிலே நாம் பின்பற்றி செல்ல வேண்டும். எடுத்து வெறுத்து பின்பற்றுவதற்கு இயேசு நம்மை அழைத்திருக்கிறார். இயேசு இதைத்தான் சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினார் தன்னை வெறுத்து தன் சிலுவையை எடுத்து என்னை பின்பற்ற கடவன். அப்படி சொல்லிட்டு நீங்கள் அதே 9வது அதிகாரத்தை இப்போ எடுத்துக்கொள்ளுங்கள். நாம் வாசியை கேட்ட சுவிசேஷ பாடம் லூக்கா 9வது அதிகாரத்திலே நீங்கள் பாருங்கள். இப்பொழுது அங்கே 56வது வசனத்திலிருந்து 62வது வசனம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 3 மனிதர்களை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. 3 பேரை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. 57வது வசனம், அவர்கள் வழியிலே போகையில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன். நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன்யா அப்படி சொல்லி வாலண்டியரா அவன் வந்து ஆண்டவர்கிட்ட சொல்றான். ஆண்டவர் அழைக்கவில்லை, ஆண்டவர் அவனை கூப்பிடவில்லை, என்னோடு வா என்று சொல்லி அவனுக்கு எந்த ஒரு அழைப்பும் கொடுக்கவில்லை. இவனா போய் சொல்றான், ஆண்டவரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருகிறேன் என்று அவன் சொல்வதை நாம் பார்க்கிறோம். இயேசு அவனுடைய மனநிலையை அறிந்து, இயேசு அவனுடைய சிந்தையை அறிந்து ஒரு காரியம் சொல்லுவார். உடனே ஒரு பதில் சொல்வார். பாருங்கள், 58வது வசனத்தில், நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. பொருள் வசதிகள் இயேசுவின் பின்னால் கிட்டும் என்று அவன் நினைத்து தன் மனநிலையிலே இயேசுவை பார்த்து கேட்கிறான், ஐயா நான் உங்க கூட வரேயா. இயேசு அவனுக்கு ஒரு பதில் சொல்றாரு, நரிகளுக்கு குழிகள் உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடு உண்டு, எனக்கு ஒன்றும் கிடையாதுப்பா. என்னை பின்பற்றி வரணும்னு சொல்லி விரும்புறியே, நீ பின்பற்றி வருவதற்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை என்று சொல்லுகிறார். அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளே, பல நேரங்களிலே
கிறிஸ்துவை பின்தொடர்ந்து வருவதற்கு, இயேசுவை பின்தொடர்ந்து வருவதற்கு, இயேசுவின் வழிகளிலே செல்வதற்கு நம்முடைய செல்வங்கள், நம்முடைய பொருட்கள், நம்முடைய ஆசைகள், உலக பிரகாரமான காரியங்கள் பல வேளைகளிலே நமக்கு தடையாக மாறி போய்விடுகிறது. இவனுக்கு பாருங்கள், உலக செல்வத்தின் மீது ஆசை. இயேசு பின்னாடி போயிட்டால் எல்லாம் கிடைக்கும், இயேசு பின்னாடி போயிட்டால் எல்லாம் நமக்கு லகுவாக மாறிவிடும், இயேசுவுக்கு பின்னாடி போயிட்டால் எல்லாம் நம்ம அனுபவித்துக் கொள்ளலாம் என்று யோசித்தான். இயேசு சொன்னார், இல்லையப்பா, நீ நினைப்பது தவறு. சீஷத்துவம் என்பது உலக சுகபோகங்களையும் உலக வசதிகளையும் நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்பதல்ல. உலக செல்வங்களையும் உலக ஆஸ்திகளையும் உலக சுகங்களையும் உலகத்தின் காரியங்களையும் கிறிஸ்துவுக்காக பல நேரங்களிலே இழக்க கொடுப்பது சீஷத்துவம். இழக்க கொடுப்பது சீஷத்துவம். முதல் மனிதன் உலக வாழ்வின் செல்வத்திற்காய், உலக வாழ்வின் நன்மைக்காய் கடவுளை பின்பற்றி வர விரும்பினவன். இரண்டாவதாக, இப்போ நீங்க 59வது வசனத்தை பாருங்க. வேறொருவனை இயேசு நோக்கி சொல்லுகிறார், என்னை பின்பற்றி வாப்பா அப்படி சொல்றார். அவன் சொல்லுகிறான், அவன் ஒரு பதிலை சொல்லுகிறான், ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும். ஒருவேளை அவன் தகப்பன் இருக்கிறாரா இல்லையா, அவர் மரித்து போனாரா என்பதையெல்லாம் இங்கே குறிப்பிடவில்லை. ஆனால் ஒன்று, அவன் சொல்லுகின்ற காரியத்தை பாருங்கள். முன்பு நான் போய் த ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, அவன் தன்னை முன்னிறுத்துவதை பார்க்கிறோம். முதல் இடத்தை தனக்கு கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, கிறிஸ்துவின் சிலுவையை தூக்கி சுமக்க விரும்புகிறவர்கள், இயேசுவின் பின்னே வர விரும்புகிறவர்கள், சிலுவையின் அங்கே சிஷ்யத்துவத்திலே அங்கே தன்னை முன்னிறுத்துகிறவர்கள் சிலுவையை தூக்கி சுமக்க முடியாது என்பதை இயேசு இங்கே சுட்டி காட்டுகிறார். முன்பு நான் போய், நல்லது, உலக கடமையை நிறைவேற்றுவது நல்லது, உலக கடமைக்கு நீ முக்கியத்துவம் கொடுப்பது நல்லது, தவறு இல்லை. இயேசு அதை விரும்புகிறார். உலக கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதை கடவுள் விரும்புகிறார். ஆனால் அவர் ஒரு காரியம் சொல்லுவார் பாருங்க, 60வது வசனத்தில், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி. வெரி அர்ஜென்ட், மிகவும் அவசரம், மிகவும் துரிதம், மிகவும் துரிதமான ஒரு செய்தி. தேவராஜ்யத்தை இழந்து போகின்ற மக்களுக்கு தேவராஜ்யத்தின் காரியத்தை போய் சொல்வதுதான் முக்கியம். தேவராஜ்யத்தின் சுவிசேஷத்தை போய் சொல்வது முக்கியம். மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும். முன்பு போய் அவன் தன்னுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கு, தன் குடும்பத்தின் கடமையை செய்வதற்கு அவன் விருப்பம் காட்டுகின்றான். ஆனால் கடவுளின் செயலை இரண்டாவதாக பின்னிறுத்துவதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, உலகத்தின் கடமை சிலுவை சுமப்பதை பல நேரங்களிலே தடை செய்கிறது. மூன்றாவது ஒருவன் பாருங்கள், 61வது வசனத்திலே, வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, உம்மை பின்பற்றுவேன், ஆனாலும் முன்பு நான் போய் வீட்டிருக்கிறவர்களிடத்தில் அனுபவித்துக் கொண்டு வரும்படி எனக்கு உத்தரவு கொடுக்கணும். இவனும் அங்கே வாலண்டியராக வரான். வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நான் வர விரும்புகிறேன், உங்கள் பின்னாடி சிலுவை எடுத்துக்கிட்டு நான் வர விரும்புகிறேன், ஆனால் ஒன்று எல்லாருக்கும் பை பை சொல்லிட்டு வந்துடுறேன், வீட்டில் போய் எல்லாருக்கும் நான் குட் பை சொல்லிட்டு வந்துடுறேன், நான் இயேசு பின்னாடி போகிறேன் அப்படி சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படி சொல்கிறேன். ஆண்டவர் அவனுக்கு சொல்லுகிறார், கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதியுள்ளவன் அல்ல. ஒருவேளை நினைக்கலாம், அவன் போய் சொல்லிட்டு வர்றது நல்லது தானே என்று. உலக பாசம், ஒருவேளை இன்றைக்கு சீஷத்துவத்திற்கு தடையாக மாறுவது உலக பாசங்கள், உலகத்தின் ஆசா பாசங்களும் உலகத்தின் நட்புகளும் உலகத்தின் உறவுகளும் பல நேரங்களிலே சீஷத்துவத்திற்கு தடையாக மாறி போய்விடுகிறது. இந்த 3 பேரையும் பாருங்க. ஒருவன் உலக ஆஸ்திகளின் மீது நம்பிக்கை வைத்து வந்தவன், எல்லாம் கிடைக்கும், இயேசுவை பின்பற்றினால் எல்லாம் கிடைக்கும், இயேசு நம்மை ஆசீர்வதிப்பார், உண்மை. ஆனால் இவனுடைய காரியம், நமக்கு ஒன்றும் குறைவு இருக்காது, இயேசு அப்படியே பின்பற்றிட்டு போனால் அங்கிற மனநிலையில் வந்தவனுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார்,
கடவுளின் ராஜ்யத்திற்கு, சீஷத்துவத்திற்கு நீ உரியவனாக மாற வேண்டும் என்று சொன்னால் உலக சுகங்களையும் உலக வசதிகளையும் சற்று இரண்டாவது நிலையில் வைத்து முதல் நிலையில் கிறிஸ்துவை வைக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறார். முதல் மனிதன் உலக சுகங்களை விரும்பியவன், இரண்டாவது மனிதன் உலக கடமையை விரும்பியவன், மூன்றாவது மனிதன் உலக நட்பையும் பாசத்தையும் விரும்பினவன். இவர்கள் தேவராஜ்யத்திற்கு தகுதியற்றவர்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு திருச்சபையில் 3 விதமான மக்கள் கூட்டம் இருக்கிறாங்க. 3 விதமான மக்கள் கூட்டம். ஒன்று ரசிகர்கள். நான் ஒரு நாள் ஒரு பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு இருந்தேன். ஒரு பெருங்கூட்டம் நின்னாங்க, சபை மக்கள். நான் பார்த்த உடனே எல்லோரும் எங்கே போகிறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறீங்களே, பேசிகிட்டு இருக்கீங்களே, எங்கே போகிறீங்க, பஸ் ஏறி எங்கே போகிறீங்க? உடனே அதில் ஒரு வயசான அம்மா சொன்னாங்க, ஐயா நாங்கள்லாம் பஸ் ஏறி ஒரு கூட்டத்துக்கு போகணுன்னு தான் வந்தோம். இன்றைக்கி அந்த கூட்டத்தில் அந்த பிரசிங்கர் பேசலையாம், யாரோ ஒருத்தர் பேசுகிறாரா, அதான் போவோமா வேண்டாமான்னு நாங்கள் முடிவு பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா. ரசிகருடைய கூட்டம். அடுத்த ஒரு கூட்டம் பக்த கொடிகள். திருச்சபையில் அடுத்த ஒரு கூட்டம் பக்த கொடிகள். கடவுளுக்காக கொடுக்கணும் மார்க்க சடங்காச்சாரங்களையும் மார்க்க காரியங்களையும் அதிகமாய் முக்கியத்துவம் படுத்தக்கூடியவர்கள். அதைத்தான் இயேசு கண்டித்தார். எருசலேம் தேவாலயத்திலே பிரதான ஆசாரியன் அங்கே செய்கின்ற அனைத்து காரியங்களையும் மார்க்க சடங்காச்சாரங்கள். இன்னைக்கு அநேக நேரங்களிலே பாரம்பரியங்கள். பக்த கோடிகளின் கூட்டம். 2வது கூட்டம் யாரு? பக்த கோடிகள். நல்லது, பக்தியாக இருக்கணும், ரொம்ப நல்லது. ஆனால் கிறிஸ்துவுக்கு முதலிடம் இருக்கணும். ஆனால் 3வதாக ஒரு கூட்டம் சீஷர்களாக வாழக்கூடியவர்கள், ஆண்டவருக்காய் வாழக்கூடியவர்கள், சீஷத்துவத்திற்காய் விலைக்கிரயம் கொடுக்கக்கூடியவர்கள். அவர்கள்தான் கடவுளின் சீடர்கள். ரசிகருடைய கூட்டம் அல்ல, இல்லை என்று சொன்னால் பக்த கோடிகளும் அல்ல. கடவுள் விரும்புவது சீஷர்களை. அதான் வேதம் சொல்லுகிறது. இயேசு சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னை வெறுத்து தன் சிலுவையை எடுத்து என்னை பின்பற்றி வரக்கடவன். அன்புக்குரியவர்களே, உலக கடமை அல்ல, உலக நன்மைகள் அல்ல, உலகத்தினுடைய ஆசாபாசங்கள் அல்ல, கிறிஸ்துவை முதலாக நிறுத்தி மற்றவைகளை எல்லாம் இரண்டாவதாக பின்பதாக நிறுத்தி சிலுவையை நோக்கி சிலுவையில் நமக்காக மீட்பை உண்டு பண்ணின இயேசு காண்பித்த அந்த நல்ல மாதிரியை நினைத்து கடந்து செல்ல நம்மை அர்ப்பணிப்போம். இந்த லெந்து காலம் நிறைவு பெறப் போகிறது. இந்த லெந்து காலத்திலே கடவுளே, நான் உண்மையான சீடராய் வாழ்வதற்கு எனக்கு உதவி செய்யும் என்று ஆண்டவருடைய கரங்களில் நம்மை அர்ப்பணிப்பதற்கு இது ஏற்ற ஒரு காலம். சீடர்களாய் அர்ப்பணித்து வந்தவர்கள் ஆதி முற்பிதாக்கள், சீடர்களாய் வாழ்வதற்கு நம்மை தேடி வந்தவர்கள் மிஷினரிகள். அவருடைய நல்ல வாழ்வுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். தங்களை வெறுத்து, தங்கள் கடமைகளை வெறுத்து, தங்களுடைய சுகங்களை வெறுத்து, உறவுகளை எல்லாம் வெறுத்து நம்மை தேடி வந்து நமக்கு உதவி செய்தவர்கள் நம்முடைய மிஷினரிகள். அவர்கள் சிலுவையை சுமந்து நமக்காக சாட்சியாக நிற்கக்கூடியவர்கள். இன்று நாம் எப்படி நிற்கிறோம்? தலை தாழ்த்தி ஜெபிப்போம். சிலுவையை சுமக்கும் சீடர்கள் உலக செல்வங்களை அல்ல, உலக கடமைகள் அல்ல, உலக பற்றும் பாசமும் அல்ல, கிறிஸ்துவே முதலிடம். கிறிஸ்துவே முதலிடம். சீஷர்களாக வாழ்வதற்கு கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பின் சத்தத்திற்கு நம்முடைய வாழ்க்கை எவ்விதமாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்வோம். ஒரே ஒரு நிமிடம், ஆண்டவரே, நான் ரசிகர்களுடைய கூட்டத்தில் இருக்கிறேனா? இல்லை என்று சொன்னார்
பக்த கோடியாய் வாழ்கின்றேனா? இல்லை என்று சொன்னால் உண்மையான சீடனாய் வாழ்வதற்கு என்னை அர்ப்பணித்திருக்கிறேனா? இயேசுவின் பின்னே போகத் துணிந்தே, இயேசுவின் பின்னே போகத் துணிந்தே, இயேசுவின் பின்னே போகத் துணிந்தே, பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான், சிலுவை என் முன்னே உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே உலகம் என் பின்னே, பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான், கர்த்தர் என் மித்ரு சாத்தான் என் சத்ரு, கர்த்தர் என் மித்ரு சாத்தான் என் சத்ரு, கர்த்தர் என் மித்ரு சாத்தான் என் சத்ரு, பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் ஓகே நான், இயேசு என் நேசர் மாம்சம் என் தோசம், இயேசு என் நேசர் மாம்சம் என் தோசம், இயேசு என் நேசர் மாம்சம் என் தோசம், பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான், இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன், இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன், இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன், பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான். ஆம் பிதாவே, உம்முடைய திருக்குமாரன் கிறிஸ்து எங்களுக்காக காண்பித்த அந்த பாதைகளிலே நல்ல சீடர்களாக நடக்க உதவி செய்கின்றீர். வழி நடத்தும் கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.